மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது பல்துறை கல்வி என்பதில் ஏட்டுக்கல்வி, தாய்மொழி வழிக்கல்வி, தமிழ் வழிக்கல்வி, காப்பிய கல்வி என்பதை பற்றி பார்த்தோம். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி எனப்படும். மனிதர்களது வாழ்வில் உடலோம்பலுடன் அறிவோம்பலும் நிகழ்ந்து வர வேண்டும். அறிவோம்பலுக்கு கல்வி என்பது தேவை. அந்த கல்வி பயிற்சிக்குரிய பருவம் என்பது இளமை. அதனை பற்றித்தான் இளமையில் கல் என்ற முதுமொழியே பிறந்திருக்கின்றது. ஏட்டுக்கல்வி. இந்நாளில் ஏட்டுக்கல்வியே கல்வி என்ற கொள்கை எங்கும் நிலவி வருகின்றது. ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி ஆகாது. குறிப்பிட்ட பாடங்களை நெட்டூர் செய்து தேர்வில் தேறி பட்டம் பெற்று ஒரு தொழிலில் நுழைவதற்கு கல்வி என்பது ஒரு கருவியாக மட்டும் இருந்து வருகின்றது. ஏட்டுக்கல்வி மட்டுமல்லாமல் தொழிற்கல்வி முதலியனவும் கல்வியினுடைய வகைகளுக்குள் ஒன்றுதான். கல்வித்துறைகள் பல வகைகளாக இருக்கின்றன. அவற்றுள் தனக்கு பொருந்திய ஒன்றில் சிறப்பு அறிவு பெறுவதற்கும் பிறவற்றில் பொது அறிவு பெறுவதற்கும் அவரவர்கள் முயற்சி செய்வது ஒழுங்கு. அறிவு விளக்கத்திற்கென கல்வி பயின்று அந்த அறிவை நாட்டு தொழில்துறைகளை புதிய முறைகளில் வளர்க்க பயன்படுத்த வேண்டும் இன்றைய மாணவர்கள். நாம் தமிழ் மக்கள். நாம் நமது தாய்மொழி வாயிலாகவே கல்வி பெறுதல் என்பதுதான் சிறப்பு. போதிய நேரமும் வாய்ப்பும் இருக்கின்றதென்றால் வேறு பல மொழிகளையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் முதல் தாய்மொழி வாயிலாகத்தான் கல்வி பயில வேண்டும். தமிழிலேயே கல்வி போதிக்க தமிழில் போதிய கலைகளிலேயே, சிறப்பான அறிவியல் கலைகளிலேயே என்று ஒரு சிலர் கூக்குரலிடுகின்றார்கள். அவரவர்கள் தாம் கண்ட புதுமைகளை முதல் தம்முடைய தாய்மொழிகளில் வரைந்து விடுகின்றார்கள். அதன் பிறகு அவற்றை பல மொழிகளில் மொழிபெயர்த்து எழுதப்படுகின்றது. குறியீடுகளுக்கு பல மொழிகளிலிருந்து கடன் வாங்குவது என்பது தமிழுக்கு இழுக்காக இருக்காது. கலப்பில் வளர்ச்சியுண்டு என்பது இயற்கையினுடைய நுட்பம். ஆகவே தமிழில் அந்த கலைகள் இல்லை, இந்த கலைகள் இல்லை என்ற பழம்பாட்டை நிறுத்திவிட்டு அந்த கலைகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுதி தாய்மொழிக்கு ஆக்கம் தேட வேண்டும். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. அதனை தலையாயது என்றும் சொல்லலாம். தமிழில் பல வகை இலக்கியங்கள் இருக்கின்றன. பத்துப்பாட்டு, கலித்தொகை, திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி, கம்பராமாயணம், பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம் போன்ற பல இலக்கியங்கள் இருக்கின்றன. அத்தகைய தமிழ் கருவூலங்களை கற்க நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற இன்பத்தினுடைய அன்பை சொல்வதற்கு சொற்கள் என்பது இல்லை. பெறுவதற்கரியதாக இருக்கக்கூடிய இன்ப நாட்டில் பிறக்கக்கூடிய பேரினை பெற்றிருக்கின்றீர்கள். தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் என்பது இவ்வுலகத்தில் எதுவுமே கிடையாது. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது இயற்கை கல்வி, இசைக்கல்வி, நாடக கல்வி, அறிவியல் கல்வி
இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 76 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. இயற்கை கல்வி. இயற்கை சூழலோடு கல்வியை கற்பது. நீங்கள் ஏடுகளை பயில்வதுடன் இல்லாது ஓய்ந்த நேரங்களில் இயற்கை நிலையங்களில் புகுந்து இயற்கை கழகத்தில் நின்று இயற்கை கல்வி பயில்வீர்களானால் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்த வல்லவர்களாவீர்கள். காடு செறிந்த ஒரு மலை மீது ஏறி ஒரு மரத்தடியில் நின்று மண்ணையும் விண்ணையும் நோக்குங்கள். இயற்கை ஓவியத்தை கண்டு கண்டு மகிழுங்கள். மண் வழங்கும் பரந்த பசுமையிலும் மென்மையிலும் விண் வழங்கும் நீளத்திலும் தோய்ந்து திளையுங்கள். காலையில் இளஞாயிறு கடலிலும் வானிலும் செக்கர் உமிழ்ந்து எழுங்காட்சியை நெஞ்சில் எழுதுங்கள். நீங்கள் ஏடுகளை பயில்வதோடு நீங்கள் ஏட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய புத்தகங்களில் இருக்கக்கூடிய கல்வியினை கற்றுக்கொள்வதோடு நின்று விடாமல், நான் ஏட்டில் இருக்கக்கூடிய கல்வியை மட்டும்தான் கற்றுக்கொள்வேன், என்னுடைய புத்தகத்தில் என்ன வழங்கப்பட்டு இருக்கின்றதோ அதனை மட்டும்தான் நான் அறிந்து கொள்வேன், அத்தகைய அறிவை மட்டும்தான் நான் வளர்த்து கொள்வேன் என்று அவற்றோடு நீங்கள் நின்று விடாமல், உங்களுக்கு ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரங்களில், ஓய்வான நேரங்களில் இயற்கை நிலையங்களில் புகுந்து, இயற்கை சூழ்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு இடம், மரம் செடி கொடிகள் நிறைந்திருக்கக்கூடிய காடுகளாக இருக்கலாம், உயர்ந்த மலைகளாக இருக்கலாம், ஆறுகளாக இருக்கலாம், வயல்வெளிகளாக இருக்கலாம், அந்த இயற்கை சூழ்ந்த அந்த இடத்திற்குள் நீங்கள் புகுந்து கொண்டு அந்த இயற்கை கழகத்தில் நின்று கொண்டு அந்த காட்டினுள் அல்லது மலையினில் அல்லது ஆறுகள் அல்லது வயல்வெளிகள் அங்கு நின்று கொண்டு இயற்கை நமக்கு வழங்கக்கூடிய அந்த அறிவினை, அந்த கல்வியினை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்வினை வாழ்வதற்கு நீங்கள் தகுதியானவர்களாக இருப்பீர்கள். நம்முடைய முன்னோர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்வினை வாழ்ந்தவர்கள். ஆதி தமிழர்கள் காடுகளில்தான் வாழ்ந்து வந்தார்கள். இயற்கையை தெய்வமாக மதித்து போற்றினார்கள். அத்தகைய வாழ்வினை நீங்கள் வாழ்வதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக மாறிவிடுவீர்கள். காடுகள் நிறைந்திருக்கக்கூடிய மரங்கள், ஓங்கி உயர்ந்த மரங்கள் செடி கொடிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மலையின் மீது ஏறி நின்று கொண்டு அல்லது ஒரு மரத்தடியில் நின்று கொண்டு கீழே இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மண்ணையும் விண்ணில் இருக்கக்கூடிய வானத்தையும் நிலவையும் நட்சத்திரங்களையும் இவற்றை நோக்குங்கள். அவற்றை கண்டுகளியுங்கள். இயற்கை வரைந்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஓவியத்தை, எவ்வளவு அழகாக அந்த மணல்கள் இருக்கின்றது, மண் இருக்கின்றது, அதில் ஏராளமான வளங்கள் குவிந்திருக்கின்றது. அதேபோல மேகங்கள் எப்படி செல்கின்றன, அவற்றினுடைய உருவங்கள் அவ்வப்பொழுது மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது. அதிலும் ஓவியம் வரைந்ததைப் போல இருக்கின்றது. ஒளிர்கின்ற விண்மீன்கள், நட்சத்திரங்கள், நிலவு, சூரியன், அதில் பறந்து செல்கின்ற வானத்தில் பறந்து செல்கின்ற பறவைகள், இவற்றை கண்டு கண்டு மகிழுங்கள்.
மண்ணானது வழங்குகின்ற அந்த பரந்த பசுமையிலும் அதனுடைய வெண்மையிலும் வானம் வழங்கக்கூடிய அந்த நீல நிறத்திலும் நீங்கள் மூழ்கி திளையுங்கள், களிப்படையுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள். காலையில் தோன்றக்கூடிய அந்த இளஞாயிறு கடலிலும் வானத்திலும் செக்கச் செவேரென்று தன்னுடைய சிவந்த நிறத்தை பரப்பி எழுகின்ற அந்த காட்சியினை உங்களுடைய உள்ளத்தினில் எழுதுங்கள். அருவி முழவும், குயில் குரலும், வண்டிசையும், மயில் அகலும், மலர் மணமும், தேனிசையும், தென்றல் வீசலும், புலன்களுக்கு விருந்தாகும் இயற்கை அன்னையை பாருங்கள். அங்கே சூழ்ந்துள்ள செடி கொடி மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் உற்று நோக்கி, சில செடிகள் பூமியில் பறந்தும், சில செடிகள் எழுந்து நின்றும், சில கொடிகள் சுருண்டு சுருண்டு படர்ந்தும் இருப்பதற்கும், சில மரங்கட்கு நீள்கிளையும் கிளிக்கு வளைந்த மூக்கும் யானைக்கு துதிக்கையும் மானிற்கு கொம்பும் அமைந்திருப்பதற்கும் என்ன காரணம் என்று சிந்தியுங்கள். அருவி முழவும். மேலிருந்து கீழே விழுகின்ற அந்த அருவியினுடைய முழக்கம், அந்த ஆர்ப்பரிக்கின்ற ஓசை, குயிலானது கூவுகின்ற அதனுடைய குரலும், வண்டினுடைய இசையும், மயில் அகவுகின்ற அதனுடைய ஓசையும், மலர்களினுடைய நறுமணமும், தேனினுடைய இனிமை, தென்றல் காற்று மெல்ல தவழ்ந்து செல்வது, இவை அனைத்துமே நம்முடைய ஐம்புலன்களுக்கு, கண், காது, மூக்கு, செவி, வாய், இவற்றிற்கு விருந்தாக இருக்கக்கூடிய அந்த இயற்கை அன்னையை பாருங்கள். அங்கே சூழ்ந்திருக்கக்கூடிய செடிகள், கொடிகள், மரங்கள், பறவைகள், விலங்குகள், அவற்றை உற்று நோக்குங்கள். எப்படி இவை இருக்கின்றன? எப்படி இவை உருவாகின்றன? ஒரு சில செடிகளானது பூமியில் அப்படியே பறந்து விரிந்து காணப்படும். ஒரு சில செடிகள் அப்படியே எழுந்து நின்று கொண்டே இருக்கும், நீட்டமாக நின்று கொண்டே இருக்கும். ஒரு சில கொடிகளானது சுருண்டு சுருண்டு படர்ந்து இருக்கும். ஒரு சில கொடிகள் அப்படியே படர்ந்து சென்று கொண்டே இருக்கும். அவரை கொடி, பாகற்காய் கொடி, பீர்க்கங்காய் கொடி, இவை எல்லாமே படர்ந்து இருக்கும். ஒரு சில செடிகள், தக்காளி செடிகள், ஒரு சில தக்காளி செடிகள் கீழே தரையில் படர்ந்திருக்கும். ஒரு சில செடிகள் நீண்டிருக்கும். மிளகாய் செடி, கத்திரி செடி, இவை எல்லாமே நீண்டிருக்கும். அவற்றையும் ஒரு சில மரங்கள் நீண்ட கிளைகளை உடையதாகவும் இருக்கும். அதேபோல் கிளிகள், பறவைகளில் பார்க்கும் பொழுது கிளிகளுக்கு வளைந்திருக்கக்கூடிய மூக்கு, காகத்திற்கு நீண்ட மூக்கு, அதனுடைய நிறம் கருப்பாக இருப்பது, கிளிகளில் பல வண்ணங்கள் இருப்பது, ஒரே கிளியில், யானைக்கு துதிக்கை, மானிற்கு கொம்பு, இவை எல்லாமே அமைந்திருப்பதற்கு என்ன காரணம் என்பதை பற்றியும் நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். ஏன் யானைக்கு மட்டும் துதிக்கை? அதிலும் ஆண் யானைக்கு மட்டும் தந்தம், பெண் யானைக்கு தந்தம் இல்லை. இது ஏன் இவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை பற்றியும் சிந்தியுங்கள். அந்தியில் ஞாயிறு அமரும் கோலத்தையும் பறவைகள் பறந்து செல்வதையும் கால்நடைகளின் மணி யோசையையும் காணுங்கள், கேளுங்கள்.
இவ்வாறு இயற்கை கழகத்தில் பயின்று பயின்று சங்க புலவர் இளங்கோ, திருத்தக்க தேவர், திருஞான சம்பந்தர், ஆண்டாள், சேக்குழார், கம்பர், பரஞ்சோதி முதலியோர் இயற்கை கோலத்தை எவ்வாறு எழுத்தோவியத்தில் இறக்கி இருக்கின்றனர் என்பதை ஆராயுங்கள். நந்தமிழ் காவியங்களும் ஓவியங்களும் இயற்கை அமிழ்தாய் உயிரையும் உடலையும் பேணுவதை உணர்வீர்கள். அந்தி நேரத்தில், மாலை நேரத்தில் ஞாயிறு மறைகின்ற கோலம், மாலை நேரத்தில் கதிரவன் மறைவதை பார்த்திருக்கின்றீர்களா? அந்த மேற்கு வானத்தில் செந்நிற பூக்காட்டை போல காட்சியளிப்பதாக இருக்கும். சிவந்த நிறத்தில் சூரியன் மறைகின்ற அந்த காட்சியை காப்பதற்கே மிக அழகாக இருக்கும். அதே போன்று பறவைகள் பறந்து செல்வதை பார்த்திருக்கின்றீர்களா? அவை ஒரே கூட்டமாக, ஒரே வரிசையாக அம்பினை போல பறந்து செல்லும். அதுபோன்று கால்நடைகள் வரிசையாக செல்லும் பொழுது அவற்றினுடைய கழுத்தில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மணிகளினுடைய ஓசை, இவற்றையும் பாருங்கள். அதனை உங்களுடைய செவிகளால் கேளுங்கள். இவ்வாறு அமைந்திருக்கக்கூடிய அந்த இயற்கை கழகத்தில், இயற்கை சூழலில் பல பாடல்களை பயின்று இருக்கக்கூடிய சங்க புலவர்கள் இளங்கோவடிகள், திருத்தக்க தேவர், திருஞான சம்பந்தர், ஆண்டாள், சேக்குழார், கம்பர், பரஞ்சோதி முனிவர் முதலிய புலவர்கள் அந்த இயற்கையினுடைய அழகினை, அதனுடைய சிறப்பினை எவ்வாறு தங்களுடைய எழுத்துகளில் அவற்றை வரைந்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை ஆராயுங்கள். அவர்கள் எழுதிய காப்பியங்களை காணும் பொழுதே அந்த இயற்கையினுடைய அழகானது நமக்கு தெரிய வரும். நந்தமிழ் காவியங்களும் ஓவியங்களும் இயற்கை அமிழ்தாய். நந்தமிழ் காவியங்கள், அருமையான அந்த தமிழ் காவியங்கள், ஓவியங்கள் இயற்கையினுடைய அமிழ்தமாக நம்முடைய உயிரையும் உடலையும் எப்படி அவை பாதுகாக்கின்றன என்பதை இதன் வாயிலாக நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இசைக்கல்வி. இன்றைய சூழலில் இசைப்பயிற்சியும் இன்றியமையாதது. இசை பாட இயற்கை சிலருக்கு துணை செய்யும், சிலருக்கு துணை செய்வதில்லை. அத்துணை பெறாதார் இசை இன்பத்தை ஆதல் நுகரப் பயில்வாராக. பழைய தமிழர் இசைத்துறையின் நிலை கண்டவர் என்று ஈண்டு இருமாந்து கூறுகிறேன். தமிழ் யாழையும் குழலையும் என்னவென்று சொல்வது? அந்த ழகரங்களை நினைக்கும் போதே அமிழ்தூறுகிறது. கொடிய காட்டு வேளங்களையும் பாணர்தம் யாழ் மயங்குறச் செய்யுமாம். அந்த யாழ் எங்கே? இனி இசைப்புலவர் தொகை நாட்டிற் பெருக பெருக நாடு பல வழிகளிலும் ஒழுங்கு பெறுதல் ஒரு தலை. ஆகவே அத்துறை மீதும் மாணவர் கருத்து செலுத்துவாராக. இசைக்கல்வியானது இன்றைய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது இசைப்பயிற்சியும் இசைக்கல்வியும் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த இசையினை பாடுவதற்கு ஒரு சிலருக்கு, அவர்கள் இசையோடு பாடல்களை பாடுவதற்கு ஒரு சிலருக்கு இயற்கையானது துணையாக இருக்கும். அதே போன்று ஒரு சிலருக்கு அந்த துணையும் தேவையில்லாது இருக்கும். ஒரு சிலருக்கு இயற்கை துணை செய்வாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இயற்கையானது துணையாக இருக்கும். அந்த துணையை, அந்த இயற்கையை துணையாக பெறாதவர்கள், சரி இயற்கை தான் நமக்கு துணை இல்லை, இசையினுடைய இன்பத்தையாவது நாம் நுகரலாமா என்று நினைத்து அந்த இசையினுடைய இன்பத்தை நுகர்வதற்கு பயிற்சி பெற வேண்டும். பழைய தமிழர், பழந்தமிழர்
அந்த இசைத்துறையினுடைய நிலையை கண்டவர்கள் என்று இருமாப்போடு ஒருவித ஆணவத்தோடு ஒருவித செருக்கோடு பழைய தமிழர் இசைத்துறையினுடைய நான் நிலையை கண்டவன் என்று இருமாப்போடு நான் சொல்கின்றேன். தமிழர்களினுடைய அந்த யாழையும் யாழ் என்ற இசைக்கருவியையும் புல்லாங்குழலையும் என்னவென்று சொல்வது? அந்த யாழ் என்ற இசைக்கருவியிலிருந்து வெளிப்படுகின்ற இசையையும் புல்லாங்குழலிலிருந்து வெளிப்படுகின்ற இசையையும் என்னவென்று நான் சொல்வது? அதை போன்று தமிழில் இருக்கக்கூடிய அந்த ழகரங்கள், யாழில் இருக்கக்கூடிய ழகரம், குழலில் இருக்கக்கூடிய ழகரம், தமிழில் இருக்கக்கூடிய அந்த ழகரம், அந்த ழகரங்களை எல்லாமே நினைக்கும் பொழுதே, யாழ் புல்லாங்குழல் என்ற அந்த ழகரங்களை நினைக்கும் பொழுதே அமிழ்தமானது ஊறுகின்றது. மிகவும் கொடியதாக இருக்கக்கூடிய காட்டு வேளங்கள், வேளம் என்பது யானை, மிகவும் கொடியதாக இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய வேளங்களை, யானைகளை பாணர்கள், இசை பாடுகின்ற அந்த பாணர்கள் அவர்களினுடைய யாழிலிருந்து வருகின்ற இசையினால் மிகவும் கொடியதாக இருக்கக்கூடிய அந்த காட்டு விலங்குகளையும் கூட அதனுடைய நிலை மறந்து அதனுடைய மனதை மயங்கச் செய்கின்றார்கள். அத்தகைய அந்த கொடிய வேளங்களையும் மயங்கச் செய்கின்ற அந்த யாழ் எங்கே? இப்பொழுது எங்கே? இனி இசைப்புலவர் தொகை, இசைப்புலவர்களினுடைய எண்ணிக்கையானது இந்த நாட்டில் பெருக பெருக அவர்களுடைய எண்ணிக்கையானது எப்பொழுது பெருகுகின்றதோ அப்பொழுதுதான் இந்த நாடானது பல வழிகளிலும் பல நிலைகளிலும் ஒழுங்கு பெறும் என்பதுதான் இந்த நாட்டிற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. ஆகவே அந்த இசைத்துறையின் மீதும் இசையை கல்வியாக கற்பதிலும் மாணவர்கள் தங்களுடைய கருத்தினை, தங்களுடைய எண்ணத்தை செலுத்த வேண்டும். அந்த இசைத்துறை மீதும் தங்களுடைய எண்ணத்தை செலுத்தி அந்த துறையின் மீதும் தங்களுடைய நாட்டத்தை செலுத்தி அந்த துறையில் வல்லவர்களாக வர வேண்டும் என்று திருவிக அவர்கள் சொல்கின்றார். அடுத்தது நாடக கல்வி. நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன். இடைக்காலத்தில் நாடகக் கலையால் தீமை விளைந்தபோது அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு. இப்போதைய நாடகம் நன்னிலை இல்லை என்பதை ஈண்டு விளக்க வேண்டுவதில்லை. நாடகத்துக்கு நல்வழியில் புத்துயிர் வழங்க வேண்டும். நாடகத்தை நல்வழிப்படுத்தி மாணாக்கரை அதன் கண் தலைப்படுமாறு செய்ய தமிழ் பெரியோர் முயல்வாராக. நாடக கல்வி, நாடகத்தின் வாயிலாக கல்வியை பெறுவது. நாடகம் என்றால் தொலைக்காட்சிகளில் இப்பொழுது வருகின்ற நாடகங்கள் அல்ல, மேடை நாடகங்கள். மேடைகளில் ஏறி ஒப்பனைகள் செய்து கொண்டு தான் பேசுகின்ற வசனங்களை தன்னுடைய மனதிற்குள் உள்வாங்கிக் கொண்டு இடைவிடாது தொடர்ச்சியாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்று அந்த நாடகம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த நாடக நடிகரினுடைய உச்சரிப்பு, அவருடைய முகபாவனைகள், இவைதான் அந்த நாடகத்திற்கு வெற்றியை தேடித் தருவதாக இருக்கும். பழங்காலத்தில் நிறைய மேடை நாடகங்களானது நிகழ்த்தப்பட்டன. இன்றைய காலகட்டத்தில் தான் அது இல்லாத ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டுவிட்டது. ஏனென்றால் அந்த நாடகக்கலையை கண்டு ரசிப்பவர்களுக்கு எவருமே இல்லை. 19ஆம் நூற்றாண்டு வரை அந்த நாடகக்கலையானது இருந்து வந்தது.
திரைப்படக்கலை என்பது எப்பொழுது மாபெரும் வளர்ச்சியை பெற்றதோ அப்பொழுதே நாடகக்கலையானது வீழ்ச்சியுற்றது. அந்த நாடகத்தின் வாயிலாக கல்வி பெறுவது வாழ்விற்கு வேண்டாத ஒன்று என்று நான் கூறவில்லை. இடைப்பட்ட காலத்தில் அந்த நாடகக் கலையினால் ஒரு சில தீமைகளானது ஏற்பட்டுவிட்டது. அந்த தீமைகளை சிலர் அழிக்க முயற்சி செய்திருக்கின்றார்கள். ஆனால் இப்போதைய நாடகம் என்பது நல்ல நிலையில் இல்லை என்று நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியமில்லை. நாடகத்திற்கு ஒரு சிறந்த வழியில் ஒரு புத்துயிரினை அதற்கு வழங்க வேண்டும். நாடகத்தினை நல்ல வழியில் அதனை உருமாற்றம் செய்து மாணவர்கள் அந்த நாடக கல்வியை கற்றுக்கொண்டு அந்த நாடகத்தினை மேலும் பழங்காலத்தில் எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு அவர்கள் அதனை முன்னேற்றமடைய செய்ய வேண்டும். அதற்கு தமிழ் பெரியோர்கள் முயற்சி செய்வார்கள் என்று சொல்கின்றார் திருவிக. அடுத்து அறிவியல் கல்வி. உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் என்னும் அறிவுக்கலை. உடற்கூறு, உடலோம்பு முறை, பூத பௌதீகம், மின்சாரம், நம்மை சூழ்ந்துள்ள செடி, கொடி, பறவை, விலங்கு முதலியவற்றினியல், கோளியக்கம், கணிதம், அகத்திணை முதலியன வேண்டும். இந்நாளில் இவைகளை பற்றிய பொது அறிவாதல் பெற்றே தீரல் வேண்டும். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொள்ளுகொம்பு போன்றது. நம் முன்னோர் கண்ட பல உண்மைகள் அறிவியல் அறனின்றி இந்நாளில் உறுதி பெறுதல் அரியது. இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கும் அறிவியல் தேவை. ஆதலின் அறிவியல் என்னும் அறிவுக்களை இளைஞர் உலகில் பரவல் வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இந்த உலகத்தினுடைய வாழ்விற்கு, இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டுமென்றால் அதற்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கக்கூடியது அந்த அறிவியல் என்ற ஒரு அறிவுக்கலையானது. அது இன்றைய சூழ்நிலையில் மிக இன்றியமையாத ஒன்றாக மாற்றமடைந்து விட்டது. உடற்கூறாகட்டும், உடலை பாதுகாக்கக்கூடிய முறையாகட்டும், பூத பௌதீகம் ஐம்பூதங்களை பற்றி அறிந்து கொள்வதாகட்டும், மின்சாரம், நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய செடிகள், கொடிகள், மரங்கள், பறவைகள், விலங்குகள் இவற்றினுடைய இயல்பு, அவற்றினுடைய பரிமாணங்கள், கோள்களினுடைய இயக்கம், கணிதம், அகத்திணைகள் இவற்றை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இவைகளை பற்றிய ஒரு பொது அறிவாவது நாம் பெற்றிருக்க வேண்டும். இவை அனைத்தையும் பற்றிய ஒரு பொது அறிவினை நாம் நிச்சயம் பெற்றிருக்க வேண்டும். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் என்பது ஒரு கொழுகொம்பு போன்றது. வெளிப்புற உலக ஆராய்ச்சிக்கு நம்முடைய முன்னோர்கள் கண்டிருக்கக்கூடிய பல உண்மைகளை, கோள்களை பற்றி, அறிவியல் உண்மைகளை பற்றி நம்முடைய முன்னோர்கள் கண்டிருக்கக்கூடிய அந்த உண்மைகளை பற்றிய செய்தியினை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு அறிவியல் அரண் என்பது நிச்சயம் தேவை. அறிவியலினுடைய பாதுகாப்பு என்பது இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் அந்த உண்மைகளை நாம் உறுதியாக பெறுவது இயலாத ஒன்றாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உலகத்தோடு நாம் தொடர்பு கொள்வதற்கும் அறிவியல் என்பது தேவைப்படுகின்றது. தகவல் தொடர்பு சாதனங்கள், இணையதளம், அலைபேசி இவற்றின் வாயிலாக இன்றைய உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கும் அறிவியல் என்பது தேவை. ஆகவே அறிவியல் என்ற அறிவுக்கலையானது
இளைஞர்களினுடைய உலகத்தில் பரவக்கூடிய வகையினை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார் திருவிக அவர்கள். ஏடன்று கல்வி, சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி, பலர் கெட்டாதென்னும் வீடன்று கல்வி, ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி, அது வளர்ச்சி வாயில் என்று குலோத்துங்கன் சொல்கின்றார். வெறும் ஏடு அல்ல, சிலர் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் இயல்வது அல்ல, பலருக்கு எட்டாததென்று வீணாக இருப்பதும் அல்ல, ஒரு தேர்வு தந்த விளைவு என்றும் சொல்வதல்ல, அது வளர்ச்சியினுடைய வாயில். எது? கல்வி. நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது பல்துறை கல்வி என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். நீங்கள் ஏடுகளை பயில்வதோடு நில்லாமல் ஓய்வு நேரங்களில் இயற்கை நிலையங்களில் புகுந்து இயற்கை கல்வியை கற்றுக்கொள்வீர்கள் என்றால் இயற்கையோடு இயைந்த வாழ்வினை நடத்த நீங்கள் வல்லவர்களாவீர்கள். ஒரு காட்டில் அல்லது மரத்தில் அல்லது ஒரு மலையின் மீது நின்று கொண்டு மண்ணையும் விண்ணையும் நோக்குங்கள். அருவியினுடைய ஓசை, குயிலினுடைய குரலோசை, வண்டி இசை, மயில் அகவலல், மலரினுடைய மனம், தேனினுடைய இனிமை, தென்றலினுடைய வீசல், இவை அனைத்துமே புலன்களுக்கு விருந்தாக இருக்கின்றது. அங்கே சூழ்ந்திருக்கக்கூடிய செடி கொடி மரங்கள், பறவைகள், விலங்குகள், அவற்றை உற்று நோக்குங்கள். அந்த நேரத்தில் ஞாயிறு அமர்கின்ற கோலம், பறவைகள் பறந்து செல்வது, கால்நடைகளினுடைய மணியோசை, இவற்றை கேளுங்கள். இத்தகைய இயற்கை கழகத்தில் பயின்ற சங்கப் புலவர்கள் அவர்கள் இயற்றிய இயற்கையினுடைய கோலத்தை கண்டு களியுங்கள். உடலையும் உயிரையும் பேணுவதை உணர்வீர்கள். இன்றைய சூழலில் இசை பயிற்சியும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. தமிழ் யாழையும் குழலையும் என்னவென்று சொல்வது? கொடிய காட்டு விரலங்களையும் பாணர்கள் தங்களுடைய யாழில் மயக்கமடையச் செய்வார்கள். இசை புலவர்களினுடைய எண்ணிக்கை நாட்டில் பெருக பெருக நாடு பல வழிகளிலும் ஒழுங்கு பெற வேண்டும். நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டாத ஒன்று என்று நான் கூறவில்லை. இடைக்காலத்தில் நாடக கலையால் தீமை விளைந்தபோது அதனை சிலர் அழிக்க முயற்சி செய்தார்கள். நாடகத்துக்கு நல்ல வழியில் புத்துயிரை வழங்க வேண்டும். உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் என்னும் அறிவுக்கலை. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் என்பது கொழுகொம்பு போன்றது. நம்முடைய முன்னோர்கள் கண்ட பல உண்மைகள் அறிவியல் அறனின்றி இந்நாளில் உறுதி பெறுதல் அரியது. இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கும் அறிவியல் என்பது தேவை. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 76 மற்றும் 77. பக்கம் எண் 76இல் இயற்கை கல்வி என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 77இல் நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 78. பக்கம் எண் 78இல் மதிப்பீடு பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் வினா, அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது. விளக்கு, கல்வி, விளையாட்டு, பாட்டு. இதில் எது அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது? கல்வி. குறித்து கொள்ளுங்கள். இரண்டாவது, கல்வி பயிற்சிக்குரிய பருவம். இளமை, முதுமை, நேர்மை, வாய்மை. இளமை. இன்றைய கல்வி எதில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகின்றது? வீட்டில், நாட்டில், பள்ளியில், தொழிலில். தொழிலில் சரியான பதில். அடுத்தது நிரப்புக. கலப்பில் எது உண்டென்பது இயற்கை நுட்பம். கலப்பில் எது உண்டு? வளர்ச்சி உண்டு. வளர்ச்சி. எழுதுங்கள். வளர்ச்சி. எழுதிக்கொண்டீர்களா?
அடுத்து இரண்டாவது, புற உலக ஆராய்ச்சிக்கு எது கொழுகொம்பு போன்றது? அறிவியல். எழுதுங்கள். அறிவியல். எழுதிக் கொண்டீர்களா? அடுத்து 3, வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் தலையாயது. இத்தகைய இன்பம் காவிய இன்பம். காவிய. எழுதிக் கொண்டீர்களா? அடுத்தது பொறுத்துக. இயற்கை ஓவியம். எது இயற்கை ஓவியம்? சிந்தாமணி, பெரிய புராணம், பத்துப்பாட்டு, கம்பராமாயணம். இயற்கை ஓவியமாக இருப்பது எது? இயற்கை வரைந்த ஓவியம் பத்துப்பாட்டு. அது ஒன்று. இயற்கையினுடைய தவமாக இருப்பது சிந்தாமணி. அது 2. இயற்கையினுடைய பரிமாணம் கம்பராமாயணம். 3. இப்போ இயற்கையினுடைய அம்பு பெரிய புராணம். குறித்து கொண்டீர்களாம். அடுத்தது வீட்டுப்பாடம். சிறுவினா. தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்கா கூறுவனவற்றை எழுதுக. தமிழ் வழி கல்வி. தமிழ் வழி கல்வியை பற்றி திருவிக்கா கூறுவது. பக்கம் எண் 75. தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 75 தமிழ் வழி கல்வி இருக்கின்றதா? அந்த பத்தி முழுமையும் சிறுவினா 1 குறித்து கொண்டு சிறுவினா 1 என்று எழுதி கொண்டீர்களாம். அடுத்தது சிறுவினா 2, அறிவியல் கல்வி பற்றி திருவிக்கா கூறுவன யாவை? பக்கம் எண் 77 அறிவியல் கல்வி. உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் என்னும் அறிவுக்கலை என்பதிலிருந்து, ஆதலின் அறிவியல் அறிவு என்னும் அறிவுக்கலை இளைஞர் உலகில் பரவல் வேண்டும். அந்த பத்தி முழுமையும். அது சிறுவினா 2 குறித்து கொண்டு சிறுவினா 2 என்று எழுதி கொள்ளுங்கள். எழுதி கொண்டீர்களா? அடுத்து நெடுவினா. காப்பிய கல்வி குறித்து திருவிக்கா கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக. காப்பிய கல்வி இருக்கின்றத பக்கம் எண் 75. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. அதிலிருந்து தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்பது வரைக்கும் நெடுவினா 1 குறித்து கொண்டு நெடுவினா 1 என்று எழுதி கொள்ளுங்கள். எழுதி கொண்டீர்களா? இதில் சிறுவினா 1 முதல் சிறுவினாவை தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்கா கூறுவனவற்றை எழுதுக என்ற அந்த சிறுவினாவை எழுதி கொள்ளுங்கள். முழுமையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது சிறுவினா மட்டும், அதாவது முதல் சிறுவினா மட்டும். படிப்பது சிறுவினாவும் நெடுவினாவும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.